Hi friends, welcome to Dhamayathi lifestyle. நம்ம வந்துட்டு சூப்பராக வந்துட்டு பிரியாணி 65 காடெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு குட்டி தூக்கம் போட்டு வந்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா கொய்யாக்காய் வச்சுருக்கோம். இந்த கொய்யாக்காய் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக நான் வந்துட்டு செஞ்சு சாப்பிட்லான்னு இருக்கேன். ஏன்னா பிரியாணிலாம் சாப்பிட்டது கொஞ்சம் மந்தமாக இருக்குது. இதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் புஸ்தி ஆகலாம்ல, அதனால தான். எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் கொய்யாக்காய் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துனேன். இதை வந்துட்டு நம்ம குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு கொய்யாக்காய் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு நான் சில்லித்தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் காரசாரமாக டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். காரத்தூள், தயிர் சேர்த்தாச்சு. இது மாதிரி ஒரு பிளேட் வச்சு நம்ம இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாவ், சூப்பராக இருக்குது. How is it? Nice. Super. Welcome to அடுத்தது channel. எங்க அத்தை சேனல். சாப்பிடுங்க. இதை சாப்பிட்டு அடுத்த வேலைக்கு போகணும். என்ன ராஜி, எப்படி இது? சூப்பரா இருக்கு. டிஃப்ரெண்ட்டாக இருக்குதா? வித்தியாசமாக இருக்கு மாமா. இது வித்தியாசமா இருக்கு. இது பேர் என்னது? மசாலா கொய்யாப்பழம். உப்பு மிளகாலாம் போட்டு சாப்பிட்ருக்கேன். அதுன்னா அது கூட தயிர். காரம் அதிகமாக தெரியாது, ஒரு மாதிரி மிக்ஸ் ஆகிருக்கும். எப்படி இருக்கும் சொல்லுங்க. சூப்பரா இருக்கு. எப்படி சூப்பராக இருக்கு? பழமாக சாப்பிட்டா சூப்பராக இருக்கு. ஆமா, நான் ஒரு பழம் அங்கே வந்து வச்சுக்க தெரியாது. எவ்வளோ டேஸ்டாக இருக்கு. நீ எடுத்துக்கலாம். ஏன் செம்மையாக இருக்குது. நீங்களும் உங்கள் கொல்லியில் உங்கள் அப்பா அம்மா கூட வந்து உங்கள் சித்தி சித்தப்பா கூட வந்து இந்த மாதிரி செஞ்சுருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.